நம்ம விஜய் மல்லிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்னோட பொண்ண நீ தான் தொலைச்ச. அதனால நீ தான் தேடி புடிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அந்த சம்பவம் இப்ப நடைபெற இருக்கு அப்படிங்கிறதால நிச்சயமா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மல்லிய பொறுத்தவரைக்கும் அவங்க வெண்பாவ தவற விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே போலீஸ் காப்பாத்திருவாங்க. விஜய் எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொஞ்சம் கேஷுவலா இருந்தாங்க. கேஷுவலா இருந்தாங்க அப்படிங்கிறத விட இந்த இடத்துல அவங்க இறங்கி இன்வால்வ் ஆகாம இருந்தாங்க. ஆனா இந்த முறை மல்லி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஏன்னா விஜயுமே அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. நீ தானே தொலைச்ச, நீ தான் கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குனாலும் போய் நம்ம வெண்பாவை மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஆபத்தான இடத்துல இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆட்டோ டிரைவர் தான் ஒரு லேடி மூலமா வெண்பா எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட நீங்க டைரக்டா கொண்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கையில காலில் விழுந்தாச்சு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பணத்தை கொடுத்தாது நீங்க உங்க குழந்தைய மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லேடி நம்பிக்கையா இப்போ மல்லியை கூட்டிட்டு போறாங்க. ஆனால் நாகுவை கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா காட்டு பகுதிக்குள்ள நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏன்னா அங்கே குப்பைகள் எல்லாம் அங்கே தான் மொத்தமாக கொண்டு வந்து போடுவாங்க. அந்த இடத்துல தான் குழந்தைகளை கை மாற்றுவாங்க. அந்த இடத்துல தான் குழந்தைகளை அடைச்சும் வச்சுருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ வெண்பாவுமே அங்கே தான் இருப்பாங்க. அந்த லேடி சரியான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலுமே அந்த லேடியை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அவங்க கலாவதி கூட சேர்ந்து அவங்களுமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கலாவதியோட ஆளாக இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் மல்லி எப்படி சமாளிக்க போகிறாங்க? நிச்சயமாக மல்லி சமாளிச்சிருவாங்க. மல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெண்பா தான் முக்கியம். வெண்பாவுக்காக எந்த ஒரு எல்லைக்குமே அவங்க இறங்குவாங்க. அப்படிங்கிறதால இந்த இடத்துல அவங்க இறங்கி அடிக்க போகிறாங்க. இந்த கலாவதி என்ன ஆக போகிறாங்க? ஏன்னா கலாவதியோட அடியாட்களும் இருக்கிறாங்க. அதோட இன்னும் 4-5 குழந்தைகளும் இருக்கிறாங்க. அவங்கள மீட்டு கொண்டு வரது அப்படிங்கிறது மல்லியால் தனியாக சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் மல்லி எப்படி வெண்பாவை மீட்க போகிறாங்க? அங்கே இருக்கிற மற்ற குழந்தைகளை எப்படி மீட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக நம்ம மல்லி அதற்குமே ஒரு ஐடியா வச்சுருக்க தான் செய்வாங்க. அவங்க ஆல்ரெடி தீபனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறதுல தீபன் தீபிகா 2 பேருமே சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் வந்துருவாங்க. அப்படிங்கிறதால இந்த கலாவதியை துப்பாக்கி முனையில் நம்ம தீபிகா அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. மற்றவங்களுமே அரெஸ்ட் ஆக போகிறாங்க. நம்ம வெண்பாவை ரொம்பவே சூப்பராக நம்ம மல்லி காப்பாற்றிடுவாங்க. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் வேறு லெவலில் சூப்பராக விறுவிறுப்பாக கொண்டு போக இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.